வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் நம்ம எடுத்த கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்வு 16. இந்த தமிழ் தேர்வு 16ல் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா பிரித்தெழுதுதல். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் ஏ, மூச்சு ப்ளஸ் அடக்கி. மூச்சடக்கி அதை எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மூச்சு ப்ளஸ் அடக்கின்னு சொல்லி பிரிக்கலாம். கொஷின் நம்பர் 2, பிரித்தெழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. நீளுழைப்பு. ஆன்சர் டி, நீள் ப்ளஸ் உழைப்பு. கொஷின் நம்பர் 3, புத்துயிரூட்டி. ஆன்சர் டி, புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி. புத்துயிரூட்டி புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டின்னு சொல்லி பிரிக்கலாம். கொஷின் நம்பர் 4, அங்கை. அங்கை பார்த்தீங்கன்னா அகம் ப்ளஸ் கை. ஆன்சர் பி, அங்கை அகம் ப்ளஸ் கைன்னு சொல்லி பிரிக்கலாம். கொஷின் நம்பர் 5, மாசற. ஆன்சர் பி, மாசு ப்ளஸ் அற. கொஷின் நம்பர் 6, செம்பயிர். செம்பயிர் பார்த்தீங்கன்னா செம்மை ப்ளஸ் பயிர். ஆன்சர் ஏ, செம்மை ப்ளஸ் பயிர். கொஷின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகவே பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி, பிரித்து ப்ளஸ் எழுதுக அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். கொஷின் நம்பர் 8, தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் ஏ, தோரணம் ப்ளஸ் மேடை. கொஷின் நம்பர் 9, வானம் மலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் சி, வானம் ப்ளஸ் அளந்தது. கொஷின் நம்பர் 10, கைபொருள். ஆன்சர் பி, கை ப்ளஸ் பொருள். கைபொருள் கை ப்ளஸ் பொருள்னு சொல்லி பிரிக்கலாம். கொஷின் நம்பர் 11, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் பி, என்று ப்ளஸ் என்றும். என்றென்றும் பார்த்தீங்கன்னா என்று ப்ளஸ் என்றும் சொல்லி பிரிக்கலாம். கொஷின் நம்பர் 12, பூட்டும் கதவுகள். ஆன்சர் பி, பூட்டும் ப்ளஸ் கதவுகள். பூட்டும் கதவுகள் பார்த்தீங்கன்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள் சொல்லி பிரிக்கலாம். கொஷின் நம்பர் 13, பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் ஏ, பொய் ப்ளஸ் அகற்றும். பொய்யகற்றும். கொஷின் நம்பர் 14, நலமெல்லாம். ஆன்சர் ஏ, நலம் ப்ளஸ் எல்லாம். கொஷின் நம்பர் 15, நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் பி, நிலத்தின் ப்ளஸ் இடையே. நிலத்தின் இடையே நிலத்தின் ப்ளஸ் இடையேன்னு சொல்லி பிரியுது. கொஷின் நம்பர் 16, அருந்துணை என்பதை பிரித்தால்? அருந்துணைனா அருமை ப்ளஸ் துணைன்னு சொல்லி புரியும். ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 17, நானிலம். நானிலம் 4 ப்ளஸ் நிலம் சொல்லி புரியும். ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 18, தான் என்று. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, தான் ப்ளஸ் என்று. தான் என்று தான் ப்ளஸ் என்றுன்னு சொல்லி பிரியுது. கொஷின் நம்பர் 19, வல்லுருவம். வல்லுருவம் வன்மை ப்ளஸ் உருவம் சொல்லி பிரியும். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 20, பூட்டும் கதவுகள். பூட்டும் கதவுகள் பார்த்தீங்கன்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள் சொல்லி பிரியும். ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 21, கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? கலனல்லால். கலனல்லால்னா கலன் ப்ளஸ் அல்லால். ஆன்சர் சி, கலன் ப்ளஸ் அல்லால். கொஷின் நம்பர் 22, வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? வானம் அளந்ததுன்னா ஆப்ஷன் சி, வானம் ப்ளஸ் அளந்தது. கொஷின் நம்பர் 23, இரண்டல்ல. ஆன்சர் டி, 2 ப்ளஸ் அல்ல. கொஷின் நம்பர் 24, தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது?
ஆன்சர் டி. தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. தேர்ந்தெடுத்துனா தேர்ந்து ப்ளஸ் எடுத்துன்னு சொல்லி பிரிக்கலாம். கொஷின் நம்பர் 25. நீருலையில். நீருலையில்னா நீர் ப்ளஸ் உலையில் சொல்லி பிரியும். ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 26. பெருங்கடல். பெருங்கடல் வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பெருமை ப்ளஸ் கடல் சொல்லி பிரிக்கலாம். ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 27. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது. இன்னோசை வந்து இனிமை ப்ளஸ் ஓசைன்னு சொல்லி பிரிக்கும். ஆப்ஷன் சி. இனிமை ப்ளஸ் ஓசை. கொஷின் நம்பர் 28. எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? எந்தமிழ்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நான் சொல்லி எந்தமிழ்னா வந்து பிரியும். கொஷின் நம்பர் 29. தண்டலிர் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தண்டலிர் பதம்னா தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் சொல்லி பிரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 30. பாசிலை. பாசிலை வந்து பசுமை ப்ளஸ் சிலைன்னு சொல்லி பிரியும். ஆப்ஷன் சி. இதோட வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகளை வந்து 30 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சேர்த்தெழுது வந்து பார்ப்போம். அது வந்து பார்த்தா இந்த வீக்கோட ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக வந்து 2 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏவுக்காக வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த அதிகார பாதையில் வந்து மொத்தம் 40 பேர் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதோட ஷெடியூல் வந்து நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள்.